கங்கை நதியில பையுடன் மிதந்து வந்த கர்ணனை ஹஸ்தினாபுரத்து சக்கரவர்த்தியின் ரதசாரதியான அதிரதனும் அவரோட மனைவி ராதையும் மகனா ஏத்துக்கிறாங்க. வளர்ந்ததும் கர்ணன் கல்வி பயில ஆசைப்படுறான். சூதபுத்திரன் என்ற உரிமையில்லா அடையாளம் அவன் திறமையை மதிக்காம அவனை தாழ்ச்சி குலத்தவன்னு சொல்லி எளிவாக்குச்சு. தன்னோட லட்சியத்தை அடையிறதுக்காக கர்ணன் பிரம்மர்ஷி பரசுராமர் கிட்ட பிராமணன்னு பொய் சொல்லி பல திவ்ய வித்தைகளை கத்துக்கிறான். கர்ணன் காட்டு பகுதியில பரசுராமருக்கு வாகனம் பிடிச்சு அமர்ந்திருக்கான். அப்போ கர்ணனின் மார்பில் ஒரு விசையுள்ள இலைமுள்ளி பூச்சி விழுந்து தன்னோட கடிவாளத்தால கடிக்குது. ஆனா கர்ணன் தன்னோட குருவை எழுப்பக்கூடாதுன்னு ரத்தம் சிந்தும் வரை தாங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ கண் விழிக்கிறாரு பரசுராமர். பரசுராமருக்கு கர்ணன் ஒரு பிராமணன் இல்ல சத்திரியன்னு தெரிய வந்துச்சு. பரசுராமர் உடனே கோபத்தோட, எனக்கு தேவைப்படும் நேரத்தில் நீ கற்ற அனைத்து திவ்ய வித்தைகளையும் அடியோடு மறப்பாய் என்று சாபம் கொடுக்கிறார்.